தமிழ் சினிமா இவரை கொண்டாட இல்லை, இவரை மறந்தே போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இவர் வேறு லெவல் ஒரு பீக் ஆக்டரு. வேறு யாரும் இல்லை, நம்ம விக்ரம் தான். அவரோட டாப் 3 படத்தை நம்ம இப்போ பார்ப்போம். சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனையை தண்டிக்க இன்னசென்ட்டாக இருக்க அம்பி டேஞ்சரஸ் அன்னியனாக மாறாப்புல. ட்ரெயின் டார்ச்சரு, சடன் ரெமோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பிளாஸ்டாக இருக்கும். 3 கேரக்டரு, 3 வாய்ஸு, 3 பாடி லாங்குவேஜ். இவர் மனுஷன் இல்லை, ஒரு ஆக்டிங் மிஷினு. மாஸ் சீனு, ஸ்ட்ராங் மெசேஜ், வேர்ல்டு கிளாஸ் பர்ஃபார்மன்ஸு. இது படம் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. படம் பேர் அன்னியன். அடுத்த படம் என்னென்னா, 5 வயசு குழந்தை மாதிரி இருக்க ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத அப்பா தான் பொண்ணை விடாமல் காப்பாற்றுற போராட்டம். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனே. கோர்ட் சீனில் நான் அவளை விடவே மாட்டேன்னு அழுகிற மொமெண்ட்டு, இந்த ஸ்கூல் கேட் சீனு, இதெல்லாம் மனசே விட்டுரும். ஒரு சைல்டோட மைண்ட் செட்டை நேச்சுரலாக எடுத்துன்னு வந்தது பேர் ஆக்டிங் இல்லை, ஒரு லிவிங். ஒரு அப்பா பொண்ணோட பியூர் லவ் அண்ட் எமோஷன்னா இந்த படத்தை சொல்லலாம். படம் பேர் தெய்வ திருமகன். கிளைமேக்ஸில் அழுவாதவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. கடைசியாக பார்க்க போகிற படம் இது. படம் இல்லை, வாழ்க்கை. சுடுகாட்டில் வளர்ந்த ஒரு மனுஷன் சொசைட்டியோட ரூல்ஸே தெரியாமல் ஒரு மிருகம் மாதிரி வாழ்கிறான். இன்டர்வல் ரிவெஞ்சு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு. நார்மலாக இருந்தவன் பீஸ்டாக மாற மூமெண்ட்லாம் சும்மா கதற விட்டுரும். டைலாக் என்னமோ கம்மி தான், ஆனால் இவரோட கண்ணு பாடி லாங்குவேஜில் தான் ஃபுல் ஆக்டிங்கே இருக்கும். நேஷ்னல் அவார்ட் லெவலுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாப்புல. ஒரு ரா, ப்ரூட்டல், டார்க் சீமானா இந்த படத்தை சொல்லலாம். படம் பேர் பிதாமகன். நான் சொன்ன படத்தையும் அவரோட ஆக்டிங்கும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அவரை பிடிக்கும். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச அவரோட படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.